வணக்கம், நான் உங்க திருச்செந்தூர் கிறிஸ்டி பேசுறேன். இந்த வீடியோ பாக்குறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல என்னுடைய பட்டு புடவைகள், அதாவது 200 ரூபாய் சாதாரண நம்ம காட்டன்லயோ எதுலயோ பட்டு மாதிரி இருக்கும்ல, அந்த இதுல இருந்து ஆரம்பிச்சு 50,000 வரைக்குள்ள பட்டு புடவை, அந்த ரூபாய் மதிப்புள்ள பட்டு புடவை வரைக்கும் தான் உங்ககிட்ட காமிக்க போறேன். இதுலயும் ஒரு 15 புடவைகள் கிட்ட நான் பீரோல இருந்து எடுக்கல, சரியா? அது வந்து தெரிய எடுக்கல. அது போக சில ஒரு 4-5 புடவைகள் வந்து பார்டர் வந்து ஒரு மாதிரி ஆனோடனே அதை சும்மாவே வந்து தூர போட்டாச்சு. அதுக்கு ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி. அதனால மீதி இருக்கிற என்கிட்ட இப்ப நான் எடுத்து வச்சிருக்க புடவைகள் மட்டும் உங்கள்கிட்ட இப்போ காமிக்க போறேன். எது நல்லா இருக்குன்னு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்லயும் சொல்லுங்க, சரியா? இப்போ வந்து ஆரம்பிக்கிறது மேல இருக்கிறதுல இருந்து எடுத்துக்கிறேன். ப்ளூ கலர்ல இந்த டார்க்கா லைட் ப்ளூ, அதுல டார்க் ப்ளூ மாதிரி, அதாவது வயலட் கலர் அப்படின்னு சொல்லலாம். இந்த இது என்னன்னா சாதாரண புடவை தான், அதாவது விலை கொண்ட பட்டு கிடையாது. ஒரு 230 ரூபா, அதாவது 230 இருந்து 250க்குள்ள அந்த ரூபாயில உள்ளதான் இந்த சாரி, சரியா? ஃபுல்லாவே இப்படி வரும், சரியா? கேட்ட மாதிரி. அதுக்கப்புறம் இது என்ட்ரன்ஸ் என்ன இருக்குன்னா இந்த சாரி பார்த்தா தெரியும். இதுவும் வந்து பெரிய பார்டரா இருக்கக்கூடியது, இப்படி இருக்கிற மாதிரி, சரியா? 750 750 அப்படி உள்ளதான் இந்த புடவை. இந்த இது எடுத்துட்டீங்கன்னா இது ஃபுல்லாவே உள்ள இருக்கிற மாதிரி, நமக்கு வெளியே கட்ட வந்து இந்த மாதிரி பிளைனா உள்ள தெரியாது, அது உள்ள வந்துடும். மற்றபடி இது ஃபுல்லாவே இப்படி வர்ற மாதிரி தான் வரும். இது என்னுடைய ஒரு பேர்த்டேக்காக எடுத்தேன். ஆனா இது வந்து இப்போ லேட்டஸ்டா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் எடுத்திருப்பேன். இது எடுக்கும்போது என்னன்னா இதுவும் அப்படிதான் 250 ரூபாய்க்குள்ள உள்ள காசு தான், சரியா? 250 கம்மி தான் இந்த புடவை. எடுத்து வந்து பல வருடங்கள் ஆயிட்டு. பட் வந்து அப்போனா விலை கூடின பட்டு தான் எடுப்பேன், அதாவது குறைஞ்சது ஒரு 2000க்கு மேல வர்ற மாதிரி தான் எடுப்பேன். இது வந்து சும்மா சாதாரண வச்சு, அதாவது பட்டுன்னு சொல்ல முடியாது, பட்டு மாதிரி கட்டுறது. இந்த புடவையும் அதே மாதிரி தான் 215 220 அந்த மாதிரி இருக்கு. இந்த சாரி எடுத்துட்டீங்கன்னா இதுதான் பார்டர்லாம் நல்லா பெருசா இருக்கும். ஆனா இதுவும் எடுத்துட்டீங்கன்னா 250க்குள்ள, அதோட கம்மி தான், கம்மி ரேட்ல எடுத்தது தான். இதுவும் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி எடுத்தது. இதெல்லாம் நான் எடுக்கும் போதே எடுத்துட்டீங்கன்னா 500 ரூபாய்க்கு மேல, சரியா? இந்த புடவை இந்த புடவை எடுத்துட்டீங்கன்னா எனக்கும் அம்மாவுக்கும், நிறைய புடவைகள் வந்து எனக்கும் அம்மாவுக்கும் ஒண்ணு போல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, குறைந்த விலையில உள்ளதுதான், அதாவது 230 235 அந்த மாதிரி இதுல எடுத்ததுதான் இந்த புடவையும் கூட, இந்த பட்டு சாரி, சரியா? அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் தள்ளி வச்சிருவோம், அப்பதான் வந்து காமிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், சரியா? இதெல்லாம் காமித்த புடவைகள். இதுல உங்களுக்கு என்ன புடவை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க, சரியா? எனக்கு ஃபேவரட் அப்படின்னா 3 கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரியா? ரெட் கலர் பிடிக்கும், பிளாக் கலர் பிடிக்கும், அப்புறம் எல்லோ கலர், மஞ்சள் கலர் பிடிக்கும், சரி? அதனால வந்து எடுத்துட்டீங்கன்னா நிறைய எடுக்கிறாந்தாலே ரெட்டு எல்லோ அப்படிதான் கடையில போனாலே இப்படி நிறைய வந்து செலக்ட் பண்ணி வாங்குற மாதிரி வாங்கிட்டு இருப்பேன். அந்த கலரை பார்த்தாலே அதான் எடுக்க தோணும். சரி, இப்போ வந்து பார்க்க போறது இதுவும் அதே மாதிரிதான் 250 குறைவான ரேட்ல உள்ள புடவை தான் இந்த புடவை. ஆனா பார்க்க நல்லா இருக்கும், கெட்டின பிறகு வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், சரியா? இது வந்து முன்னாடி எடுத்தது. இதெல்லாம் அப்பெல்லாம் 300 ரூபாவோட கம்மியா உள்ளது. நான் மஞ்சள் கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால இதை எடுத்தேன். இது எனக்கு ஃபேவரட்டும் கூட, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, ஆனா பிடிக்கும் இது, சரியா? அதுக்கப்புறம் இந்த இப்போ நீங்க பாக்குறது இந்த புடவையும் எடுத்துட்டீங்கன்னா இது எடுத்து வந்து 4 நாட்கள், ரொம்ப வருஷம் ஆயிட்டு. ஆனா நான் எடுக்கும்போது எடுத்துட்டீங்கன்னா 2500 ரூபாய்க்கு எடுத்தேன். சரி, இந்த புடவை வந்து 2500 ரூபாய். சில நான் கம்மியா விலை காமிச்சதும் பார்த்தா தெரியும், அதுவும் விலை கூடின புடவை மாதிரி தான் பார்க்க இருக்கும். இது வந்து 2500 ரூபாய்க்கு நான் எடுத்தேன், சரியா? அது துணி இப்படி மாறும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். இந்த புடவை இது எடுக்கும்போது 10,000 ரூபாய், அதாவது 2015 எடுத்திருந்து. இந்த புடவை ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி எடுத்ததுதான், ஆனா என்னுடைய பிறந்த நாளுக்கு எடுத்தது. இந்த அப்பா உயிரோட இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 2000க்கு மேலேயாவது தான் பட்டு புடவை எடுக்கிறது வழக்கம். இது எடுக்கும் போது 3000 ரூபாய்க்கு எடுத்திருந்தது. ஃபுல்லா ஜரகையா இருக்கும், நல்லா அழகா இருந்த மாதிரி இருக்கும், அதுல பார்டர் வர மாதிரி, சரியா? நல்லா இருந்த மாதிரி இருக்கும். இப்ப அடுத்த புடவை பார்ப்போமா? இது கம்மியான ரேட்டு தான், இது 215 அந்த மாதிரி எடுத்ததுதான், சரி? சாதாரண இது 999 அந்த ரேட்ல எடுத்தது.
சரி 999. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட விலை கம்மியானதே பார்க்க நல்லா பிரம்மாண்டமாக அந்த மாதிரி இருக்கும். இது எடுக்கும்போது 999. அதுக்கப்புறம் இதுவும் 220க்குள்ளே எடுத்தது. அதாவது காட்டனில் பட்டு மாதிரி வர மாதிரி 220 ரூபா. கெட்டினப்புறம் அழகாக அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுவும் அதே மாதிரி 250க்கு கம்மியாக எடுத்தது. சரியா? இது வந்து கீழே பார்டர் இருக்க மாதிரி தெரியும். இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டிங்கன்னா பெரிய பார்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் மேலேயும் நல்லா பளபளன்ற மாதிரி இருக்கும். 750 ரூபா. இது ஃபுல்லாகவே அப்படியே நல்லா ஜருக வச்சுருந்தனால ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த சாரீ எடுத்துட்டிங்கன்னா எங்கள் அம்மாவுக்கும் ஸ்பெஷல், எனக்கும் ஸ்பெஷல். அது போக இப்போ நான் காமிச்சதுல இதுதான் ரொம்ப காஸ்ட்லியான சாரீ. இது என்னுடைய அம்மாவுக்கு அவங்களுடைய கூட பிறந்த தம்பி, சரியா, அவங்க கொடுத்தது. JMM ராஜா சர்வனர். அவங்க மிலிட்ரியில இருந்தாங்க. அம்மா வாலி பிள்ளையா இருக்கும் போது, அதாவது அம்மாவுடைய கல்யாணத்துக்குலாம் முன்னாடி அவங்களுக்காக வந்து வாங்கிங்கிறது எங்கள் மாமா JM ராஜா சர்வனர் அவங்க வந்து வாங்கி கொடுத்தது. இந்த புடவை இந்த சாரீ எடுத்துட்டிங்கன்னா அப்போவே அந்த காலத்தில் இப்போ நம்ம ஒரு பவுன் வாங்குறோம் அப்படின்னா அந்த அதே ஈக்குவலாக உள்ள காசு தான் இந்த சாரீக்கு உள்ள காசு தான். அந்த மாதிரி வந்து இந்த இது காஸ்ட்லியான சாரீ. இப்போ ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி கூட நான் வந்து பொதுவாக அதுக்கப்புறம் வந்து அம்மா எனக்கு தந்துட்டாங்க. அதாவது எனக்கு வந்து நான் கெட்டுறக்காக அங்கே அம்மா வந்து நான் ஏஜ் அட்டன் பண்ணும்போது எனக்கு யூஸ் பண்ண தந்தாங்க. அப்போ நான் கெட்டிருக்க சமயத்தில் தான் அது தெரிஞ்சுட்டு ஒருத்தவங்க பழைய சாரீஸ் எடுக்கிறவங்க இந்த சாரியை வந்து 50,000 ரூபாய்க்கு வந்து தாரோம் இந்த சாரீ தர சொல்லி கேட்டு வந்தாங்க. சரி, அதாவது இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட இது வந்து 50,000 அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ வந்து ஒரு பவுனுக்குள்ள அவங்க வாங்கும்போது ஒரு பவுனுக்குள்ள காசுல வாங்கியிருக்காங்க. சரியா? இது வந்து பார்க்கவே நல்லா ஃபுல்லாக ஜிகுன்னு இருக்கும். நைட் கட்டினாலும் சரி நல்லா ஷைனிங்காக நல்லா ரொம்ப அழகாக இருக்கும். சரியா? அந்த மாதிரி இருக்குது. சரியா? உங்களுக்கு வந்து நான் இப்போ காமிச்ச சாரீஸில் எது பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்து நான் காமிச்ச சாரீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி. நன்றி, வணக்கம்.